ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் தொடர்ந்தும் கூட எந்த ஒரு முன்னெடுப்பும் முயற்சியும் எங்கள் பணி நிரந்தரத்தை குறித்து இந்த அரசு கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஏக்கத்தில் விரக்தியில் இன்று தொழிலாளர்கள் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றுகிற 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், பெண் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் உள்ளே தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை இன்று 3ஆம் தேதி 4வது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தமிழ் சொந்தங்களே, எங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். பெண் தொழிலாளர்கள் கணவனை விட்டு, குழந்தைகளை விட்டு, கை குழந்தைகளை விட்டு, உறவுகளை பிரிந்து, தூக்கம் கெட்டு, உணவு கெட்டு, உடை மாற்ற கூட வசதி இல்லாமல் இங்கு பெரிய வேதனைக்குள்ளே இங்கு தொடர்ந்து 4 நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசே, சமூக ஆர்வலர்களே, சமூக இயக்க சார்ந்த பெருமக்களே, எங்களுக்காக உரத்த குரல் கொடுங்கள். எங்களுடைய இந்த பதிவை இந்த நாடு முழுவதும் செல்ல மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு கவனத்திற்கு செல்ல, இந்த நாடு முழுவதும் எங்களுடைய வேதனை எடுத்துச் செல்ல இந்த பதிவை பகிர்ந்து நாங்கள் கேட்க நியாயமான கோரிக்கை, தமிழக அரசே, சமூக நீதி அரசே, எங்களுக்கான நீதி வழங்கிடு. தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்றிடு. எங்களுக்கான பணி நிரந்தரத்தை வழங்கிடு என்று நாங்கள் கேட்கிற இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று இந்த விடியல் அரசு எங்கள் வாழ்வின் விடியலை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்வாதார உரிமையை மீட்டெடுத்து தர வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை ஊடகத்தின் வழியாக, சமூக ஊடகத்தின் வழியாக அன்பு தமிழ் உறவுகளே இந்த பதிவை பகிர்ந்து எங்களுக்கு கோரிக்கை இலக்கை வென்றெடுக்க வாய்ப்பளியுங்கள் என்று கூறி அனைவரும் ஆதரவு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேட்டூர் அனல் மின் நிலையத்திலிருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மேட்டூர் ராஜா மற்றும் தோழர் செல்வேந்திரன் அவர்களுடன். நன்றி, வணக்கம்.